ஆவடி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு பொம்மலாட்டம், மக்கள் மனதில் பதிந்த பாதுகாப்பு செய்தி. பொதுமக்கள், மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற அற்புத கருத்துப்பரப்பு நிகழ்வு. ஆவடி பேருந்து நிலையம் இன்று போக்குவரத்து விழிப்புணர்வு திருவிழா போல கலைக்காட்சியுடனும் சமூக பொறுப்புணர்வுடனும் திகழ்ந்தது. டி6 ஆவடி போக்குவரத்து காவல்துறை இணைந்து பாசமலர் அறக்கட்டளை மற்றும் 4 திசை மலர் நாளிதழ் ஆகிய சமூக அமைப்புகள் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து மக்களின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பொம்மலாட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் சங்க அவர்களின் உத்தரவின்படியும் உதவி ஆணையர் ஜெயச்சந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காவல்துறை, சமூக அமைப்புகள், ஊடகங்கள், பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து செயல்பட்டால் பாதுகாப்பான சாலை பயணம் கனவு அல்ல, நிச்சயம் நிஜம் என்பதை நிரூபித்த மறக்க முடியாத சமூக விழிப்புணர்வு நிகழ்வாக நினைவில் நிற்கும். ஆவடி போக்குவரத்து ஆய்வாளர் ஆபிரகாம் அவர்களின் மேற்பார்வையில் துணை ஆய்வாளர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திகேயன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது. பொம்மலாட்டம் மூலம் மக்களின் மனதில் பதிந்த சாலை பாதுகாப்பு. பொதுவாக கவனிக்கப்படாமல் போகும் பல பாதுகாப்பு விதிமுறைகள் பொம்மலாட்ட கலை மூலம் எளிதாகவும் தாக்கத்துடனும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் ஹெல்மெட் அணிவதின் அவசியம், அதிவேக ஓட்டத்தின் ஆபத்து, சிக்னல்களை மதிப்பது குடிமகனின் பொறுப்பு, கவனக்குறைவான ஓட்டத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் என்ற அனைத்தும் உயிரோட்டமுள்ள காட்சிகளாக மக்கள் முன் வெளிப்படுத்தப்பட்டது. குழந்தைகள், இளைஞர்கள், குடும்பத்தினர் என பலரும் ஆழ்ந்து கவனித்து பார்த்து சாலை பாதுகாப்பு விதிகளை தெளிவாக உணர்ந்து கொண்டனர். ஆட்டோ மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு நேரடி ஆலோசனை. துணை ஆய்வாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆட்டோ மற்றும் வாகன ஓட்டுநர்களை நேரடியாக சந்தித்து, பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு மிக முக்கியம், வேக கட்டுப்பாடு கட்டாயம், தவறான நிறுத்தம், எதிர்த்திசை ஓட்டம் தவிர்க்க வேண்டும், மீட்டர் நடைமுறை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள், முதியவர்கள், மாணவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கவனம் என பொறுப்புணர்வுடன் விழிப்புணர்வு செய்திகளை வழங்கினார். மாணவர்களுக்கு வாழ்க்கையே பாதுகாக்கும் பாடம். துணை ஆய்வாளர் கார்த்திகேயன் அவர்கள் மாணவர்களை நோக்கி, இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது ஹெல்மெட் கட்டாயம், அதிவேகம் விபத்தின் நேரடி காரணம், சாகச ஓட்டம் தவிர்க்க வேண்டும் என்ற முக்கிய கருத்துக்களை வலியுறுத்தினார். பெற்றோர்களும் குழந்தைகளின் வாகன பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் பாராட்டை பெற்றது. சமூக அமைப்புகள் மற்றும் ஊடகங்களின் சிறப்பான பங்களிப்பு. இந்த விழிப்புணர்வு முயற்சியில் பாசமலர் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் 4 திசை மலர் நாளிதழ் ஆசிரியரான இலச்சாபதி என்கின்ற இலட்சியவேந்தன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு ஊக்கமளித்தார். மேலும் பிரைம் மிரர் ஆசிரியர் ஜெயக்குமார், 4 திசை மலர் துணை ஆசிரியர் ஆறுமுகம் எம். விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்ற சமூக நலப்பணிகளுக்கு ஊடக ஆதரவை வலுப்படுத்தினர். சாலை பாதுகாப்பு உறுதிமொழி, மக்கள் முன்னிலையில் உறுதி நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பு தருணமாக காவல்துறை அதிகாரிகளின் தலைமையில் பொதுமக்கள், மாணவர்கள், வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றாக சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றனர். அதில் போக்குவரத்து விதிகளை மதிப்போம், ஹெல்மெட், சீட்பெல்ட் பயன்படுத்துவது நமது பொறுப்பு, அதிவேகம் மற்றும் கவனக்குறைவு ஓட்டத்தை தவிர்ப்போம், நமது உயிரையும் பிறர் உயிரையும் காப்போம் என்று அனைவரும் உறுதியளித்தனர். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியிடம் இருந்த மக்கள் உற்சாகமாக கைகொட்டி ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பான போக்குவரத்தே உண்மையான நாகரிகம். போக்குவரத்து விதிகள் அபராதத்திற்காக அல்ல, உயிர் காக்கும் பாதுகாப்பு கவசம் என காவல்துறை அதிகாரிகள் வலியுறுத்தினர். பொதுமக்களும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பாராட்டி, இத்தகைய திட்டங்கள் அதிகரித்தால் விபத்துகள் குறையும் என்ற ஆதரவு கருத்தை பதிவு செய்தனர்.